மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்போ நாங்கள் கடந்த காணொளியூடாக திறந்த பொருளாதாரம் ஒன்றின் சமநிலை சம்பந்தமாக நாங்கள் பார்த்து அதனுடைய முழு பகுதியும் நாங்கள் பூரணத்துவம் அடைந்து விட்டோம். அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த பேரண பொருளியல் சமநிலையோடு தொடர்புடைய விடயம்தான் வீக்க இடைவெளி சுருக்க இடைவெளி எனும் 2 விடயம் பார்க்க போகிறோம். அப்போ இது 2021ஆம் ஆண்டு, அதாவது இந்த முறை ஃபைனல் எக்ஸாமுக்கு தோற்றுகிற மாணவர்கள் இந்த வீக்க சுருக்க இடைவெளி இப்போ நாங்கள் உங்களுக்கு 6வது தேர்ச்சியிலை கற்பித்தாலும் இதனுடைய மேலதிகமான விளக்கம் தேர்ச்சி 7க்குள்ளாலே, அதாவது பொதுவிலை மட்டம் என்ற பாடப்பரப்புக்குள்ளாலே பூரணத்துவம் செய்வோம். என்றால் இப்போ நாங்கள் 7வது தேர்ச்சியில் படிக்கிற விஷயத்தையும் 6வது விடயத்தில் நீங்கள் படித்த விஷயத்தையும் நாங்கள் வைத்துக்கொண்டு இந்த பகுதியை நாங்கள் நோக்குவோம். அப்போ முதலாவது பிள்ளைகள் யோசிக்கணும், இந்த வீக்கம் என்று நாங்கள் சொல்கிறது பணவீக்கம், இன்ஃப்ளேஷன். இந்த சொற்பதம் விளங்குவோம். பணவீக்கம், பணவீக்கத்தினுடைய எதிர்ப்பதம்தான் பணச்சுருக்கம். பணவீக்கத்தினுடைய எதிர்ப்பதம்தான் இங்கே பணச்சுருக்கம். அப்போ பணவீக்கம் பணச்சுருக்கம் 2 சொற்பதங்களை நாங்கள் இங்கே பயன்படுத்துகிறோம். பணவீக்கம் பணச்சுருக்கம். அப்போ நீங்கள் முதல் விளங்கணும், பணவீக்கம் என்றால் என்ன? அதை ஒருக்கா இந்த இடத்துல ஞாபகப்படுத்துவோம். ஒரு நாட்டினுடைய பொதுவிலை மட்டம் தொடர்ந்து அதிகரிக்கின்ற செயற்பாடு பணவீக்கம் என அழைக்கப்படும். ஒரு நாட்டினுடைய பொதுவிலை மட்டம், அப்போ பொதுவிலை மட்டம் என்றது அனைத்து பொருட்கள் சேவைகளினதும் சராசரி விலை. அந்த சராசரி விலை தொடர்ந்து கூடிக்கொண்டு போனால் பணவீக்கம். அந்த சராசரி விலை தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து கொண்டு வந்தால் பணச்சுருக்கம். பதங்களை வடிவாக கொள்ளுங்கள். பொதுவிலை மட்டம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வர செயற்பாட்டுக்கு பேர் பணவீக்கம். பொதுவிலை மட்டமானது தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து கொண்டு வர செயற்பாட்டுக்கு பேர் பணச்சுருக்கம். அப்போ ஒரு நாட்டில் இந்த பொதுவிலை மட்டமானது எவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்றது? இந்த பொதுவிலை மட்டம் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்றது அதை நீங்கள் முதலாவது மாணவர்கள் விளங்கணும். அப்போ பொதுவிலை மட்டம் எவ்வாறு தீர்மானிக்கப்படுது என்று கேட்டால் தெரியல. ஒரு நாட்டினுடைய மொத்த கேள்வியும் மொத்த நிரம்பலும் சேர்ந்து பொதுவிலை மட்டத்தை தீர்மானிக்கும். மொத்த கேள்வியும் மொத்த நிரம்பலும் சேர்ந்து. இப்போ பாருங்கள், இந்த வரைபடத்தை வைத்துக்கொண்டு இதை இருக்க வடிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். குத்தச்சிலை பொதுவிலை மட்டத்தை காட்ட போகிறோம், ப்ரைஸ் லெவல். கிடையத்தில் காட்ட போகிறோம், சரியில்லோ, ரியல் ஜிடிபி, மெய் வெளியீடு. இந்த மெய் வெளியீடு தான் இங்கே வை என்று காட்ட போகிறோம். மெய் வெளியீடு தான் வை. அப்போ ஒரு பொருளாதாரத்தின் மொத்த கேள்விக்கோடு மேலிருந்து கீழ் நோக்கி வரும். ஒரு பொருளாதாரத்தினுடைய மொத்த கேள்விக்கோடு மேலிருந்து கீழே வரும். அப்போ இவர் தான் அக்ரிகேட்டட் டிமாண்ட். ஒரு பொருளாதாரத்தினுடைய நிரம்பல் கோடு, மொத்த நிரம்பல் கோடு கீழே இருந்து மேலே போகும். இது ஏஎஸ். பாருங்கள், இந்த ஏடி கோடும் ஏஎஸ் கோடும் ஒன்றை வெட்டுகின்ற சமநிலை புள்ளியில் பொதுவிலை மட்டம் இருக்கும். அப்போ இதில் ப்ரைஸ் லெவல் இருக்கும். இதை யதார்த்தமாக இதில் ஏதோ ஒரு மெய் வெளியீடு ஒன்று இருக்கும். அப்போ மொத்த நிரம்பல் மாறாத நிலையில் எடுக்கிற ஒரு நாட்டினுடைய மொத்த நிரம்பல் மாறாத நிலையில் பாருங்கள், அந்த பொருளாதாரத்தினுடைய மொத்த கேள்வி அதிகரித்தால், இந்த மொத்த கேள்வி அதிகரித்தால் பொதுவிலை மட்டமும் அதிகரிக்கும்.
அப்போ எந்த அளவால் இந்த பொதுவில மட்டம் அதிகரிக்கின்றதோ அதுக்குத்தான் பேர் பணவீக்கம். அப்போ இந்த இடத்துல மாணவர்கள் விளங்க வேணும், மொத்த நிரம்பல் மாறாத நிலையில் மொத்த கேள்வி அதிகரித்தால் விலைவாசி கூடும். இதைத்தான் நீங்கள் பொதுவில மட்டம் என்ற பாடத்திலே படிக்கிறீங்கள். கேள்வி தூண்டல் பணவீக்கம், கேள்வி தூண்டல் பணவீக்கம். அப்போ மொத்த கேள்வி அதிகரிக்க அதிகரிக்க விலைவாசி கூடும். அப்போ மொத்த கேள்வியில் ஏற்படுகிற அதிகரிப்பு எனக்கு இந்த இடத்துல நீங்கள் இப்படி விளங்கினா காணும். மொத்த கேள்விதான் ஒரு பொருளாதாரத்தின் மொத்த செலவு. பேரண பொருளியல் சமநிலையில் படிச்சிருக்கிறோம். ஏடி சமன் ஒரு நாட்டினுடைய எக்ஸ்பெண்டிச்சர், அப்போ ஒரு நாட்டினுடைய மொத்த செலவு. அப்போ இந்த மொத்த செலவு மொத்த கேள்வி அதிகரித்தால் பிரைஸ் லெவல் கூடும். அப்போ இதுக்கு தான் பேர் பணவீக்கம். அப்போ மாறி யோசிங்கோ, மொத்த நிரம்பல் மாறாத நிலையில் மொத்த கேள்வியானது அப்போ ஏடி சமனி. அவர் நாட்டினுடைய மொத்த கேள்வி வீழ்ச்சி அடைந்தால் பொதுவில மட்டம் குறையும். அப்போ பொதுவில மட்டம் அதிகரிக்கிறதுக்கு என்ன பேர்? பணவீக்கம். அப்போ இதைத்தான் நாங்கள் பணவீக்கம் என்று சொல்கிறோம். பொதுவில மட்டம் வீழ்ச்சி அடைந்தால் அதுக்கு தான் நாங்கள் பேர் வைக்கிறோம் பணச்சுருக்கம். முதல்ல இந்த பணவீக்கம் பணச்சுருக்கம் என்றது எல்லாருக்கும் விளங்கி இருக்கும். அப்போ மொத்த கேள்வி அதிகரித்து கொண்டு வந்தால் பொருளாதாரத்திலே பணவீக்கம் தோன்றும். மொத்த கேள்வி வீழ்ச்சியடைந்து கொண்டு வந்தால் பொருளாதாரத்திலே பணச்சுருக்கம் தோன்றும். முதல் அந்த 2 பதங்களையும் மாணவர்கள் வடிவாக விளங்கிக் கொள்ளும். 2021ஆம் ஆண்டு மாணவர்கள் நீங்கள் பணவீக்கம் பணச்சுருக்கம் சம்பந்தமாக 7வது தேர்ச்சியிலை பொதுவில மட்டம் என்ற பாடத்தில் டீப்பாக படிச்சிருக்கிறீங்க. பணவீக்கம் என்றா என்ன, பணச்சுருக்கம் என்றா என்ன, இந்த பதம் விளங்கி இருக்கோ, பணவீக்கம் பணச்சுருக்கம். அப்போ இனி நாங்கள் இதை வைத்துக்கொண்டு எங்களோட பகுதிக்கு வருவோம். தெரியல, வீக்க இடைவெளி வாங்க விஷயத்து. அப்போ வீக்க இடைவெளி என்றா என்ன? அப்போ நாங்கள் இதில் ஒரு எடுகோள் எடுக்க போகிறோம். ஒரு பொருளாதாரம் தெரியலோ நிறைதொழில் மட்டத்தில் சமநிலை அடைந்து உள்ளது. நிறைதொழில் மட்டம். அப்போ தேர்ச்சி ஒன்றிலே அறிஞ்சிருக்கிறீங்கள், ஒரு நாடு தன்னிட்ட இருக்கிற வளங்களை உற்பத்தி நடவடிக்கைகளில் பூரணமாக அந்த நாடு தன்னிட்ட இருக்கிற வளங்களை உற்பத்தியில் பயன்படுத்தி கொண்டால் அது நிறைதொழில் மட்டம். இப்போ அந்த நாடு நிறைதொழில் மட்டத்தில் இருக்கு, எடுகோள் நிறைதொழில் மட்டத்தில் இருக்கு. அப்படி எவ்வளோக்குள்ளும் அப்போ நிறைதொழில் மட்டத்திலே ஒரு பொருளாதாரம் இருப்பதாக நாங்கள் எடுகோள் எடுக்கிறோம். சரிங்களா? இப்போ நாடு நிறைதொழில் மட்டத்தில் இருக்கின்றதை நீங்கள் எடுகோள் எடுங்க. சரிங்களா? அப்போ இப்போ நிறைதொழில் மட்டத்தில் ஒரு பொருளாதாரம் இருக்குதுன்றால் இது மொத்த கேள்வி, இது பொருளாதாரத்தின் மொத்த நிரம்பல். இது ரெண்டும் சமநிலை அடைகின்ற இந்த புள்ளியில் சமநிலை இருக்கும். அப்போ இதில் அந்த நாட்டின் மெய் வெளியீடு இருக்கும். அப்போ இந்த பிரைஸ் லெவல் ஒன்று இருக்கும். மொத்த கேள்விதான் ஒரு பொருளாதாரத்தின் மொத்த செலவு. அதை நீங்கள் மறக்கக்கூடாது. மொத்த நிரம்பலில் மொத்த கேள்விக்கு சமப்படும் சமநிலையின் போது பேரின பொருளியல் சமநிலையில் ஏடி சமன் ஏஎஸ். இப்போ மொத்த நிரம்பல் மாறாத நிலையில் அந்த பொருளாதாரத்தினுடைய மொத்த கேள்வி அதிகரிக்கின்றது. இப்போ இந்த மொத்த கேள்வி அதிகரிக்கின்றது. அப்போ மொத்த கேள்விக்கோடு விலப்புறம் நகருகிறது. இப்போ நாடு நிறைதொழில் மட்டத்தில் இருக்குது, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அதற்காக நாங்கள் நிறைதொழில் மட்டத்துக்கு எஃப் என்ற குறியீட்டை பாவிக்க போகிறோம். அப்போ எஃப் என்றது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், நிறைதொழில் மட்டம். அப்போ நிறைதொழில் மட்டத்திலே ஒரு பொருளாதாரம் பெற்றுக்கொள்ளுகின்ற வெளியீடு தான் சாத்திய வெளியீடு. இந்த சில பதங்களை மாணவர்கள் இங்கே அறிஞ்சு கொண்டு வாங்க. அப்போ நிறைதொழில் மட்டத்திலே ஒரு நாடு பெற்றுக்கொள்ளுகிற வெளியீடு தான் சாத்திய வெளியீடு. அப்போ சாத்திய வெளியீட்டு மட்டம்
அப்போ அதை நாங்கள் பை பி என்று காட்டுவோம். பை பி சரிங்களா? அப்போ நிறதொழில் மட்டத்துக்கு எஃப் அண்டு பாவிக்கிறோம் சரிங்களா? சாத்திய வெளியீடு சரிங்களா? பொட்டன்சியல் அவுட்புட்ன்றதுக்காக பி என்று பாவிக்கிறோம். அப்போ நிறதொழில் மட்ட வெளியீட்டுக்கு நீங்கள் வை எஃப் அண்டும் போடலாம், வை பி என்றும் போடலாம். அதில் உங்களுக்கு வினாத்தாளில் போடைக்க அதனுடைய தமிழ் கருத்து போட்டிருப்போம் சரியா? அப்போ நிறதொழில் மட்ட வெளியீடு அல்லது சாத்திய வள வெளியீடு. அப்போ இதை வை எஃப் என்றும் போடலாம் அல்லது வை பி என்றும் போடலாம். அதை விளங்கும். இப்போ நிறதொழில் மட்டத்தில் இருக்கிற பொருளாதாரம் தன்னுடைய மொத்த செலவை அதிகரிக்கின்றது, மொத்த கேள்வியை அதிகரிக்கின்றது. அதிகரித்தா பாருங்கள், இதில் இருக்கிற இந்த செலவு இங்கே வரும் செலவு. அப்போ ஆகவே இந்த மொத்த செலவில் ஏற்படுகிற இந்த அதிகரிப்பு இவ்வளவும் பொருளாதாரத்தில் பணவீக்க தாக்கத்தை உண்டு பண்ணும். அப்போ அதனால தான் இந்த இடைவெளிக்கு பேர் வைக்கிறார்கள் வீக்க இடைவெளி, இன்ஃப்ளன்டரி கேப்னு சொல்கிறது வீக்க இடைவெளி சரிங்களா? அப்போ இப்போ வீக்க இடைவெளி என்ற விளக்கம் என்ன? ஒரு பொருளாதாரம் நிறைதொழில் மட்ட வெளியீட்டில் சமநிலை அடையும் போது, திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், இந்த நிறைதொழில் மட்டம் என்ற சொல் கட்டாயம் பாவிக்கவும். இப்போ பொருளாதாரம் நிறைதொழில் மட்ட வெளியீட்டில் இருக்குது. அப்போ நிறைதொழில் மட்ட வெளியீட்டில் அந்த பொருளாதாரம் சமநிலையில் இருக்குது. அப்போ நிறைதொழில் மட்டத்தில் இருக்கிற பொருளாதாரம் தன்னுடைய செலவுகளை அதிகரிக்கிறது. அப்போ வேறுங்களா, அப்போ நிறைதொழில் மட்டத்தில் சமநிலை இது. அப்போ இதில் இருந்த செலவு இப்போ இங்கே வருது. அப்போ எந்த அளவான செலவு அதிகரிக்கின்றதோ அந்த அளவும் பொருளாதாரத்தில் பணவீக்க தாக்கத்தை கொண்டு வரும். அப்போ ஆகவே அதற்கு பேர் வச்சிருக்கிறோம் வீக்க விளங்குது. அப்போ இதை பாருங்க, இப்போ இது மொத்த கேள்வி மொத்த நிரம்பலை வச்சு கேறினோம். இதே வரைபடத்தை பேர்ன பொருளியல் சமநிலையில் பாருங்கள், 45 பாகை குறுக்கு வெட்டு முகப்படம். அப்போ குத்தச்சில நீங்கள் செலவை காட்டுறீங்கள், கிடையச்சில மெய் வெளியீடு அல்லது வருமா. அப்போ இந்த 45 பாகையை காட்டுகின்ற கோடு பாருங்கள், கீழே இருந்து மேலே போகும். அப்போ இதில் எல்லா புள்ளியிலையும் வருமானமும் செலவும் சமன். அப்போ இதில் இந்த பொருளாதாரத்தினுடைய செலவு கோடு தெரியல, இந்த சமநிலை புள்ளியிலை சமநிலை அடைகின்றது, இந்த புள்ளியில் சமநிலை அடைகின்றது. அப்போ இதைத்தான் பேரங்கள் காட்டியிருக்கிறேன் பை எஃப். இப்போ இதில் இருக்கிற இந்த நாட்டினுடைய மொத்த செலவு ஏதோ ஒரு காரணத்தினால் அதிகரிக்கின்றது. இந்த மொத்த செலவு அதிகரிக்கின்றது. இந்த வரைபடத்தோடு இந்த வரைபடத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. மொத்த கேள்வி கோடானது வலதுபுறம் நகருகின்றது. அந்த நாடு நிறைதொழில் மட்டத்தில் உள்ள செலவை விட அதிக செலவை செய்கின்றது. அப்போ இந்த நிறைதொழில் மட்டத்துக்கு மேலாக ஒரு செலவை செய்கின்றது. அப்போ நிறைதொழில் மட்டத்துக்கு மேலாக ஒரு செலவை செய்தால் அந்த பொருளாதாரத்தினுடைய விலை மட்டம் அதிகரிக்கும். அப்போ ஆகவே இந்த நிறைதொழில் மட்டத்தில் பாருங்கள், சமநிலை புள்ளி ஏ, அடுத்த புள்ளி பி. அப்போ இவ்வளவாலையும் பொது விலை மட்டம் அதிகரிக்கும். அப்போ இந்த ஏ டேஷ் பி எவ்வளவால செலவு அதிகரித்ததோ அவளா பகுதிக்கும் தான் நாங்கள் பேர் வைக்கிறோம் வீக்க இடைவெளி. இதைத்தான் நாங்கள் வீக்க இடைவெளி என்று சொல்கிறோம். தெரியல பிள்ளைகள். அப்போ இதில் இப்போ இந்த இடத்துல மாணவர்கள் வடிவ விளங்கோடும் வீக்க இடைவெளியின் வரைவிலக்கணம் சரியாக எழுதி பழகுவோம். இப்போ திருப்பியும் அந்த வரைவிலக்கணத்தை ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். நிறைதொழில் மட்டத்தில் ஒரு பொருளாதாரம் சமநிலை அடைந்திருக்கும் போது நிறைதொழில் மட்டத்தில் உள்ள செலவை விட அப்பொருளாதாரம் தன் செலவை அதிகமாக மேற்கொண்டால், அப்போ நிறைதொழில் மட்ட செலவை விட செலவு விஞ்சி அதிகமாக இருக்கின்றது. அவ்வாறு இருந்தால் அந்த பொருளாதாரத்தில் விலைவாசி கூடும்.
அப்போ நிறதொழில் மட்டத்தில் அதிகரித்த செலவுக்கும் நிறதொழில் மட்டத்தில் உள்ள செலவுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். நிறதொழில் மட்டத்தில் உள்ள செலவு இது, அதிகரித்த செலவு இது. இந்த ரெண்டுக்கும் உள்ள இந்த இடைவெளிக்குத்தான் பேர் வீக்கெட். அப்போ இனி ஒரு பொருளாதாரம் மொத்த நிரம்பலும் மொத்த கேள்வியும் சமப்படைக்கு தானே சமநிலைக்கு வரும். அப்போ வேறுங்க, அப்போ இந்த மொத்த கேள்வி அதிகரித்தால் இனி சமநிலை இங்கே வந்துடும். அப்போ இதுக்கு நேர சமநிலை வந்துடும். இதில் இருந்த சமநிலை இங்கே வந்துடும். யதார்த்த மூலம் இதில் இருந்த சமநிலை இங்கே வந்துடும். அப்போ இங்கே இருக்கிற சமநிலை இங்கே இல்லை வரப்போகுது. அப்போ இனி 45 பாகை குறுக்கு, அதாவது சமநிலை தேசிய வருமான கோட்டை எங்களோட மொத்த கேள்வி கோடு இந்த இடத்துல விட்டும். அப்போ இதில் வார வெளியீட்டுக்கு பேர் வைக்க போகிறோம் உண்மை வெளியீடு, ஆக்சுவல் அவுட்புட். அப்போ ஒரு பொருளாதாரத்தில் வீக்க இடைவெளி உருவாகும் போது நிறைதொழில் மட்ட வெளியீட்டை விட உண்மை வெளியீடு பெரிதாக இருக்கும். திருப்பியும் சொல்கிறேன், அவதானிங்கோ. நிறதொழில் மட்டத்திலே பொருளாதாரம் சமநிலை அடைந்து இப்போ வீக்க இடைவெளிக்கு போனால் அங்கே நிறதொழில் மட்ட வெளியீடு அல்லது சாத்திய வெளியீடு, இந்த சாத்திய வெளியீட்டை விட உண்மை வெளியீடு பெருசாக இருக்கும். உண்மை வெளியீடு பெருசாக இருக்கும். சரி, சரியான முறையில் வரைபடங்குற பழகிக்கொள்ளுவோம். சரியா பிள்ளைகள்? அப்போ வீக்க இடைவெளியினுடைய விளக்கம் விளங்கி இருக்குது. இந்த வீக்க இடைவெளியின் போது உண்மை வெளியீட்டு மட்டம் சாத்திய வெளியீட்டு மட்டத்தை விட பெருசாக இருக்கும். சரி, இதில் சொன்ன விஷயம் விளங்கி இருக்கும். இந்த நிலைப்பாடு மாறி நடந்தால் அதற்கு பேர் வச்சிருக்கிறார்கள் சுருக்க இடைவெளி. இந்த செயற்பாடு மாறி வருமாக இருந்தால் அதுக்கு பேர் பிள்ளைகள் சுருக்க இடைவெளி. பாருங்க, மாறி. அப்போ ஒரு பொருளாதார நிறதொழில் மட்டத்தில் சமநிலை அடைந்திருக்கின்றது. ஆரம்ப சமநிலை நிறதொழில் மட்டத்தில். இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பொருளாதாரத்தினுடைய செலவீனங்கள், அதாவது மொத்த கேள்வி குறைகின்றது. அவ செலவு குறைந்தால் பாருங்க, செலவு குறைந்தால் சமநிலையில் உள்ள செலவை விட அந்த செலவு இங்கே இருக்கும். அப்போ எவ்வளவான செலவு குறைகின்றதோ ஒரு பொருளாதாரத்தில் அவலாத்தையும் நாங்கள் இங்கே பேர் வச்சிருக்கிறோம் சுருக்க இடைவெளி. அப்போ மாறிவர் இந்த 45 பாக வரைபடத்தில் காட்டினா இது வை சமனி. அப்போ இதில் சமநிலை இருக்கு. அப்போ மொத்த கேள்வியானது குறையுது. சரி, அப்போ மொத்த கேள்வியானது குறைந்தால் பாருங்க, சமநிலையில் இங்கே இருந்தது இப்போ இங்கே வந்துடும். இதில் சி என்று போட்டிருக்கிறது. அப்போ ஆகவே இந்த ஏ-சி சுருக்க இடைவெளி. திருப்பி திருப்பி சொல்கிறேன் பிள்ளைகள், நிறதொழில் மட்டத்தை வைத்து கொண்டு தான் வீக்க சுருக்க இடைவெளி விளங்கப்படுத்த வேணும். அது ஒரு எடுகோளின் அடிப்படையில் நாங்கள் அந்த தியரியை கொண்டு போகிறோம். இப்போ ஒரு பொருளாதார நிறதொழில் மட்டத்திலே சமநிலையில் இருக்கு. அப்போ நிறதொழில் மட்டத்தில் சமநிலையில் இருக்கிற பொருளாதாரத்தின் மொத்த செலவுகள் சமநிலையில் உள்ள மொத்த செலவை விட குறைவாக வந்தால், சமநிலையில் உள்ள செலவை விட குறைவாக வந்தால் அங்கே சுருக்க நிலை தோன்றும். அதுதானே நான் முதலே உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். மொத்த கேள்விக்கோடு வலப்புறம் நகர்ந்தால் பணவீக்கம், விலமட்டம் கூடும். மொத்த கேள்விக்கோடானது இடப்புறம் நகர்ந்தால் அங்கே பொது விலமட்டம் குறையும், பணச்சுருக்கம். அப்போ வீக்க நிலையும் தோன்றும், சுருக்க நிலையும் தோன்றும். அப்போ இப்போ சுருக்க நிலை வந்தால் நிறதொழில் மட்டத்தில் இருக்கிற வெளியீட்டை விட உண்மை வெளியீடு, நிறதொழில் மட்டத்தில் இருக்கிற வெளியீட்டை விட உண்மை வெளியீடு குறைவாக இருக்கும். ஆகவே வைப்பியை விட உண்மை வெளியீடு சிறியதாக இருக்கும். வீக்க இடைவெளியிலே சாத்திய வெளியீட்டை விட உண்மை வெளியீடு பெருசாக இருக்கும்.
அப்போ பொருளாதாரத்திலே பணவீக்கம், பணச்சுருக்கம், இதில் சொன்ன விஷயம் வடிவாக விளங்கியிருக்கணும். 2 வரைபடங்களுக்கூடாக நாங்கள் இந்த தியரியை நாங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்தினாலும் நீங்கள் 6வது தேர்ச்சியில் படிக்கிறபடியால் இந்த 45 பாகை குறுக்கு வெட்டு முகம், அதாவது கெய்ன்ஸ் என்ற பொருளியலாளரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த குறுக்கு வெட்டு முக வரைபடத்தை பயன்படுத்தி இந்த வீக்க சுருக்க இடைவெளியை மாணவர்கள் வரைபடத்தை பயன்படுத்தி விளக்க பழகிக்கொள்ளுவோம். சரிங்களா? அப்போ இதில் நான் சொன்ன கருத்து விளங்கியிருக்கு. இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு இன்னும் ஒரு பகுதிக்குள்ளே நாங்கள் போவோம். நாங்கள் ஏற்கனவே 5வது தேர்ச்சியின் அறிமுகத்தில் சொல்லித்தந்த நான் இந்த வர்த்தக சகட ஓட்டம், அந்த வர்த்தக சகட ஓட்டத்தோடு இந்த பகுதியொருக்க மாணவர்கள் தொடர்புபடுத்தி பாருங்கள். அப்போ வர்த்தக சகட ஓட்டம் என்ற என்னென்று படித்தினாங்கள், ஒரு பொருளாதாரத்தினுடைய உண்மை வெளியீடானது, ஒரு பொருளாதாரத்தினுடைய உண்மை வெளியீடானது சரியில்லை, ஒரு ஏற்ற இறக்கத்துக்குள்ளாகின்ற நிலைதான் வர்த்தக சகட ஓட்டம். அதாவது பேரின பொருளாதார மாறிகளில் ஏற்படுகின்ற ஏற்ற இறக்கம். அப்போ இந்த வர்த்தக சகட ஓட்டத்தை நாங்கள் ஒரு வரைபடத்தை பயன்படுத்தி விளங்கப்படுத்தினாங்கள். இந்த வரைபடத்தை ஒரு ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்போ குத்தச்சிலை மெய் உள்நாட்டு உற்பத்தி ரியல் ஜிடிபியை போட்டோம், கிடையச்சிலை காலம் டைம். ஒரு பொருளாதாரத்தினுடைய உண்மை வெளியீடு ஒரு தளம்பல் போக்கில் சென்று கொண்டிருக்கும். ஒரு பொருளாதாரத்தினுடைய சாத்திய வெளியீடு ஒரு வளர்ச்சி போக்கில் சென்று கொண்டிருக்கும். இந்த சாத்திய வெளியீடு தான் வைபி, உண்மை வெளியீடு தான் வை. தெரியல. இப்போ பாருங்கள், உண்மை வெளியீடு காலத்தோடு இணைந்த வகையில் ஒரு ஏற்ற இறக்கத்துக்குள்ளாகி கொண்டு இருக்கும். காலத்தோடு இணைந்த வகையில் ஒரு ஏற்ற இறக்கத்துக்குள்ளாகி இருக்கும். இப்போ சில பகுதிகளில் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் என்ன, இதில் ஒரு காலம் இருக்கும் T1, இதில் என்ன ஒரு காலம் இருக்கும் T2. இந்த T1 முதலாவது காலத்தில் பாருங்கள், இந்த புள்ளியிலை சாத்திய வெளியீடும் உண்மை வெளியீடும் சமன், இதிலையும் சாத்திய வெளியீடும் உண்மை வெளியீடும் சமன். பாருங்க, இந்த கால பகுதியிலை பாருங்க, சாத்திய வெளியீட்டை விட உண்மை வெளியீடு என்ன செய்து கொண்டிருக்கின்ற பகுதியில் அதிகரித்து கொண்டிருக்கு. சாத்திய வெளியீட்டை விட உண்மை வெளியீடு அதிகரித்து கொண்டிருக்கின்றது. அப்போ உங்களுக்கு விளங்கணும், சாத்திய வெளியீட்டை விட உண்மை வெளியீடு அதிகரிக்குது என்றால் அந்த பொருளாதாரத்தினுடைய மொத்த கேள்வி அதிகரித்து கொண்டு செல்லுகின்றது. அந்த பொருளாதாரத்தினுடைய மொத்த செலவீனங்கள் விரிவாகி கொண்டு போகின்றது. அப்போ அதால் தான் பாருங்கள், நாங்கள் இந்த பகுதியை வர்த்தக சகட ஓட்டத்தில் வச்சு படிப்பிக்க உங்களுக்கு சொல்லி தந்தோம். அப்போ இந்த பகுதியை விரிவாக்கம் என கூறலாம். அப்போ வர்த்தக சகட ஓட்டத்திலே இந்த பகுதிக்கு என்ன பேர் வச்சினாங்கள்? விரிவாக்கம். விரிவாக்கம். அப்போ நாங்கள் வர்த்தக சகட ஓட்டத்தில் 4 நிலைமைகள் படித்த நாங்கள். முதலாவது நிலைமை நாங்கள் பார்த்த நாங்கள் என்ன, பொருளாதார ரீதியான பின்னடைவு, பொருளாதார மந்தம், மீட்சி, பொருளாதார ரீதியான சுருக்கம். அப்போ 4 விடயத்தை நாங்கள் அதில் ஆராய்ஞ்ச நாங்கள். அதையொருக்க மாணவர்கள் நீங்கள் தேர்ச்சி 5ல் படிப்பித்த விஷயத்தை திருப்பி சொல்கிறேன். பிறகு ஒரு நாட்டின் உண்மை வெளியீடு ஒரு தாழ்ந்த மட்டத்தில் இருந்து பொருளாதாரத்தின் உச்சி செழிப்பை நோக்கி அதிகரித்து கொண்டு வந்த விரிவாக்கம். அந்த விரிவாக்க நிலை தோன்றுகின்ற போது பாருங்கள், சாத்திய வெளியீட்டை விட உண்மை வெளியீடு பெருசு. அப்போ ஆகவே ஞாபகப்படுத்துங்க திருப்பி, ஒரு பொருளாதாரத்தின் உண்மை வெளியீட்டிலிருந்து அந்த பொருளாதாரத்தின் சாத்திய வெளியீட்டை கழிச்சால் என்ன வரும் என்று படித்த நாங்கள்?
வெளியீட்டு இடைவெளி, அவுட்புட் கேப். உண்மை வெளியீட்டில் இருந்து சாத்திய வெளியீட்டை கழித்தால் வெளியீட்டு இடைவெளி வரும். இந்த வெளியீட்டு இடைவெளி ப்ளஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். அப்ப சாத்திய வெளியீட்டை விட உண்மை வெளியீடு பெருசாக இருந்தால் வெளியீட்டு இடைவெளி பிளஸ். சாத்திய வெளியீட்டை விட உண்மை வெளியீடு சிறியதாக இருந்தால் வெளியீட்டு இடைவெளி மைனஸ். அப்ப வெளியீட்டு இடைவெளி பிளஸாக வாரதுதான் நேர்க்கணிய வெளியீட்டு இடைவெளி. வெளியீட்டு இடைவெளி மைனஸாக வாரதுதான் எதிர்க்கணிய வெளியீட்டு இடைவெளி. அப்ப வெளியீட்டு இடைவெளியில பாருங்கள், நேர்க்கணியம், எதிர்க்கணியம். அப்ப இந்த விடயத்தை பிறகு தொடர்படுத்தி பாருங்கள். ஒரு பொருளாதாரம் விரிவாக்க பகுதியை நோக்கி போகும்போது பாருங்கள், சாத்திய வெளியீட்டை விட உண்மை வெளியீடு பெருசு. அப்போ இந்த வெளியீட்டு இடைவெளி பாருங்கள் பிளஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல வெளியீட்டு இடைவெளி நேர்க்கணியம். அப்போ ஆகவே சொல்லுவார்கள், ஒரு பொருளாதாரம் வீக்க இடைவெளியில் இருக்கும்போது அல்லது வீக்க இடைவெளி அங்கே காணப்பட்டால் அந்த பொருளாதாரத்தில் வெளியீட்டு இடைவெளி நேர்க்கணியமாக இருக்கும். அந்த பொருளாதாரம் ஒரு விரிவாக்கத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும். பொருளாதார விரிவாக்கம், எக்ஸ்பேன்ஷன், ஒரு விரிவாக்க நிலைமையை நோக்கி அந்த பொருளாதாரம் போய்கொண்டிருக்கும். பாருங்க, நிறைய விடயங்களை கட்டாயமானவர்கள் இந்த இடத்துல தொடர்பு படுத்தி படிக்கவும். சரிங்களா? அப்போ நான் சொன்ன விடயத்தை ஒரு திருப்பி ஞாபகப்படுத்துங்க. அப்போ வீக்க இடைவெளியினுடைய வரைவிலக்கணம் சொல்ல தெரியும், அதை வரைபடத்தில் வெளிப்படுத்த தெரியும். அந்த வீக்க இடைவெளி ஒரு பொருளாதாரத்தில் உருவாகினால் அங்கே விரிவாக்க நிலை தோன்றும். ஒரு பொருளாதாரத்தில் ஒரு விரிவாக்க நிலை உருவாகி கொண்டிருக்கும். விரிவாக்கம், நேர்க்கணிய வெளியீட்டு இடைவெளி இருக்கும். தெரியுது? நேர்க்கணிய வெளியீட்டு இடைவெளி இருக்கும். அப்போ ஒரு நாட்டில் வீக்க இடைவெளி வாரதின்றை பாதகம் என்னென்றால் பணவீக்க தாக்கத்தை அந்த நாடு உணர்ந்து கொண்டிருக்கும். இந்த வீக்க இடைவெளி வாரதை நாங்கள் உண்மையில விரும்புகிற இல்லை. ஏனென்றால் நாடு, இப்போ நீங்கள் சில வழியில் மாணவர்கள் யோசிக்கலாம், சார் உண்மை வெளியீடு எல்லாம் கூடுதுதானே, அப்போ பொருளாதாரம் ஒரு விரிவாக்கத்தை நோக்கி போகுது தானே, நல்லது. ஆனால் அங்கு இன்ஃப்ளேஷன், அந்த பணவீக்கத்தின் பாதகமான விளைவுகளை அந்த நாடு அனுபவித்துக் கொண்டிருக்கும். ஓகே, இதே எதிர்மாறான கருத்து தான் சுருக்க இடைவெளி. பாருங்க, மாறி வாருது. பொருளாதாரத்தில் மாறி தோன்றுகின்ற இடைவெளி தான் பிள்ளைகள் சுருக்க இடைவெளி என்று சொல்லுகிறோம். சுருக்க இடைவெளி மாறி வாருது. என்னண்டு, அப்போ ஒரு பொருளாதாரத்தின் நிறுவலில் மட்டத்தில் இருக்கிற வெளியீட்டை விட மொத்த செலவீனம் குறைந்தால் நிறுவலில் மட்டத்தில் உள்ள செலவுக்கும் குறைவடைந்த மொத்த செலவுக்கும் இடையில் உள்ள இடைவெளிக்குத்தான் பேர் சுருக்க இடைவெளி. சுருக்க இடைவெளி வரைக்கை அந்த பொருளாதாரத்தின் உண்மை வெளியீடு வீழ்ச்சி அடையுது, உண்மை வெளியீடு குறையுது. அப்போ உண்மை வெளியீடு குறையக்கை இந்த சாத்திய வெளியீட்டை விட உண்மை வெளியீடு சின்னன். பாருங்க, சாத்திய வெளியீட்டை விட இந்த உண்மை வெளியீடு சின்னன் இந்த பகுதியில். அப்ப இந்த இடத்துல பாருங்கள், பொருளாதாரம் சுருக்க நிலைமையை நோக்கி போய்கொண்டிருக்கும். சரி, இதைத்தான் நாங்கள் சுருக்கம், கன்ட்ராக்ஷன் சொல்லுகிறோம். சுருக்கம். அப்ப சுருக்க நிலைக்குள்ள ஒரு பொருளாதாரம் போய்க்கை பாருங்க, அந்த நாட்டினுடைய சாத்திய வெளியீட்டை விட உண்மை வெளியீடு சின்ன. அப்ப சாத்திய வெளியீட்டை விட உண்மை வெளியீடு சின்னனாக இருந்தால் வெளியீட்டு இடைவெளி மைனஸ். அப்ப இந்த இடத்துல வெளியீட்டு இடைவெளி மைனஸ். அப்ப பொருளாதாரம் சுருக்க நிலையில் இருந்தால் உண்மை வெளியீடு
சாத்திய வெளியீட்டை விட குறைவாக இருக்கும். நீங்கள் வேறு பகுதியோட படித்த விஷயத்தை பிள்ளைகள் தொடர்படுத்தி பார்க்குறோம். இந்த உண்மை வெளியீட்டை விட சாத்திய வெளியீடு குறைவாக இருக்கும். அப்போ உண்மை வெளியீட்டை விட சாத்திய வெளியீடு குறைவாக இருந்தால் அங்கே வெளியீட்டு இடைவெளி எதிர்க்கணியம். அப்போ வெளியீட்டு இடைவெளி மைனஸுக்கு வந்துடும். மைனஸுக்கு வந்துடும். அப்போ நிறுதலின் மட்டத்தில் இருக்கின்ற வெளியீட்டை விட அந்த பொருளாதாரத்தின் வெளியீடு உள்ளுக்கு வந்துடும். அப்போ இதைத்தான் நாங்கள் குறைதொழில் மட்டம் என்று சொல்லுகிறோம். நிறுதலில் மட்டத்தில் உள்ள வெளியீட்டை விட அந்த வெளியீடு குறைவாக இருந்தால், இப்போ மாணவர்கள் நீங்கள் முதலாம் பாடத்தில் படித்த உற்பத்தி சாத்திய வளையை வச்சு யோசிச்சு பாருங்கள். உற்பத்தி சாத்திய எல்லைக்கோட்டின் மீது அமைந்துள்ள புள்ளி ஒன்று நிறுதலில் மட்டத்தை காட்டும். உற்பத்தி சாத்திய எல்லைக்கோட்டின் மீது அமைந்துள்ள புள்ளி ஒன்று நிறுதலில் மட்டத்தை காட்டும். இப்போ பாருங்கள், சாத்திய வெளியீடு தான் நிறுதலில் மட்ட வெளியீடு. சாத்திய வெளியீட்டை விட உண்மை வெளியீடு குறைவாக இருந்தால் என்ன குறைதொழில் மட்டம். சரிங்களா? அப்போ இதைத்தான் பாருங்க, நாங்கள் இப்போ இந்த பகுதியைத்தான் இப்போ உங்களுக்கு நான் சுருக்க இடைவெளி என்று சொல்லி கொண்டு இருக்கிறேன். இதான் சுருக்க இடைவெளி என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ நிறுதலில் மட்டத்தில் இருக்கிற பொருளாதாரத்தின் வெளியீடு குறைதொழில் மட்டத்துக்கு வந்துடும். அப்போ குறைதொழில் மட்டத்தின் மறுபதம் தான் வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்போ வேறங்க, அப்போ சுருக்க இடைவெளி பொருளாதாரத்தில் வந்தால் அந்த பொருளாதாரத்தில் வேலையில்லா பிரச்சனை இருக்கும். வீக்க இடைவெளியில் பொருளாதாரம் இருந்தால் அங்கே பணவீக்க தாக்கம் இருக்கும். அதனால தான் கெய்ன்ஸ் என்ற பொருளியலாளர் சொல்லுகிறார், ஒரு பொருளாதாரத்தில் வீக்க இடைவெளியும் விரும்பப்படுவதில்லை, சுருக்க இடைவெளியும் விரும்பப்படுவதில்லை. விளங்குதா? வீக்க இடைவெளி வரைக்க என்ன எஃபெக்டை கொடுக்கும் என்று சொல்கிறோம், அங்கே இன்ஃப்ளேஷன் எஃபெக்ட் ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். அப்போ பணவீக்கத்தின் பாதகமான விளைவுகள் மாணவர்களுக்கு தெரியும். சுருக்க இடைவெளி வந்த உடனே அங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் எஃபெக்ட் இருக்கும். வேலையில்லாத பிரச்சனைகளை, வேலையின்மையினுடைய பாதகமான தாக்கத்தை அந்த நாடு அனுபவிக்கும். அப்போ இந்த ரெண்டு தாக்கத்திலையும் இருந்து உண்மையில் ஒரு பொருளாதாரம் விடுபட்டு இருக்க வேணும் என்றால் அந்த பொருளாதாரம் நிறுதொழில் மட்டத்திலேயே சமநிலை அடைய வேண்டும் என்பது கெய்ன்ஸ் என்ற பொருளியலாளனின் வாதம். விளங்குது? நீங்கள் இவ்வளோ ஆழமாக அங்கால போக வேண்டிய தேவை இல்லை. நான் அதை தொடர்பு படுத்தி சில விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். விளங்குது? அப்போ வீக்க இடைவெளி, சுருக்க இடைவெளி என்று நான் பயன்படுத்தின சொற்பதங்கள் மாணவர்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும். வீக்க இடைவெளி என்றா என்ன, சுருக்க இடைவெளி என்றா என்ன? அப்போ என்ன யோசிச்சு பாருங்கள், ஒரு பொருளாதாரம் சமநிலையில் இருக்கின்ற போது, சரி, அப்போ நாங்கள் இதில் இறுதி கட்டத்துக்கு வரும். ஒரு பொருளாதாரம் சமநிலையில் என்றது வைசமனி. பாருங்கள், இப்போ ஏ புள்ளியில் பொருளாதாரம் சமநிலை அடையுதென்றால் அங்கே நிறுதொழில் மட்டம், அங்கே நிறுதொழில் மட்டம். அப்போ பொருளாதாரம் சமநிலை அடையுதுன்னா அங்கே நிறுதொழில் மட்டத்தில் சமநிலை. அப்போ ஏ புள்ளியில் பொருளாதாரம் சமநிலை அடைந்தால் அது நிறைதொழில் மட்ட சமநிலையாக இருக்கும். பாருங்கள், டி என்ற புள்ளிக்கு வந்தால் நிறுதொழில் மட்டத்திலிருந்து ஏ என்ற புள்ளியிலிருந்து நாங்கள் டிக்கு வாரமெண்டா இந்த மொத்த கேள்வி அதிகரித்து வந்திருக்கிறோம். அப்போ மொத்த கேள்வி அதிகரித்தபடியே இந்த பீடாசே உலாம் வீக்க இடைவெளி. அப்போ ஆகவே பொருளாதாரம் டி புள்ளிக்கு சமநிலை அடைந்தால் அங்கு பண வீக்கத்தோடு கூடிய சமநிலையாக இருக்கும். ஈ என்ற புள்ளியில் பொருளாதாரம் சமநிலைக்கு வந்தால் தெரியல, அந்த அங்கே மொத்த கேள்வி குறைஞ்சிட்டு அந்த நாட்டின் செலவுகள் நிறுதொழில் மட்ட செலவை விட குறைவாக இருக்கு. அப்போ ஆகவே ஈ என்ற புள்ளிக்கு பொருளாதார சமநிலை வந்தால் அந்த இடத்துல வேலையின்மையோடு கூடிய சமநிலை. அப்போ ஆகவே மாணவர்கள் தெளிவாக விளங்கி இருக்கணும்,
ஒரு பொருளாதாரம் சமநிலையில் இருக்கும்போது கட்டாயம் நிறதொழில் மட்டத்தில் தான் சமநிலை அடைய வேணும் என்றது அல்ல. அதை கெய்ன்ஸ் என்ற பொருளியலாளன் சொல்லுகிறார், நிறதொழில் மட்டத்தில் சமநிலை அடைந்தால் நல்லம். ஆனால் வைசமனி என்பது சமநிலை. அப்ப வேறங்க பணவீக்கத்துடன் கூடிய சமநிலையும் வரலாம். டி புள்ளி தெரியல. வேலையின்மையுடன் கூடிய சமநிலையும் பெறலாம். பணவீக்கமோ வேலையின்மையோ தாக்கம் இல்லாத சமநிலையும் பெறலாம். அதான் நிறதொழில் மட்ட சமநிலை. அப்ப வைசமனி என்ற இந்த கோட்டிலை பொருளாதாரம் எந்த புள்ளியிலும் சமநிலை அடையலாம். இந்த வைசமனி என்ற சமநிலை எந்த புள்ளியிலும் பெறலாம். சமநிலை என்ற எடுகோள விளங்கணும். பொருளாதாரம் சமநிலை, பேரின பொருளியல் சமநிலைக்கான நிபந்தனை வைசமனி. இந்த வைசமனி என்ற வரைபடத்திலே ஏ புள்ளியில சமநிலை இருந்தால் நிறதொழில் மட்ட சமநிலை என்றால் அங்க பணவீக்கமோ வேலையின்மையோ இல்லாத ஒரு நிலைமை. டி புள்ளியில பொருளாதாரம் சமநிலை அடைந்தால் பணவீக்கத்துடன் கூடிய சமநிலை. இ புள்ளியில ஒரு பொருளாதாரம் சமநிலை அடைந்தால் வேலையின்மையுடன் கூடிய சமநிலை. அப்ப ஏதோ ஒரு புள்ளியிலை அந்த பொருளாதாரம் சமநிலைக்கு வரலாம். அப்ப கட்டாயம் நிறதொழில் மட்டத்தில் தான் ஒரு பொருளாதாரம் சமநிலை அடைய வேண்டும் என்பது தியரி அல்ல. இதென்ற கெய்ன்ஸ் என்ற பொருளியலாளர் இந்த பொருளாதாரத்தில் வார தாக்கங்களை வைத்துக்கொண்டு அதை வடிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறார். சரியா மாணவர்கள்? அப்ப நாங்கள் வீக்க சுருக்க இடைவெளிக்குள்ளாலே கனவிடயங்களை தொடர்பு படுத்தி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். உங்களோட பரீட்சை வினாத்தாள்களை பார்க்கின்ற போது விளங்கும். நிறைய விஷயமே விளங்கு சொன்னான். தெரியல. அப்போ நாங்கள் பேரின பொருளியல் சமநிலையோடு சம்பந்தப்பட்ட அனைத்து பகுதிகளும் முடிவடைந்து விட்டது. தெரியல. அப்போ நாங்கள் 6வது தேர்ச்சியோடு எங்களுக்கு இந்த பகுதி முடிவடைந்து விட்டது. தெரியல. அப்போ நான் சொன்ன கருத்து வடிவாக பிள்ளைகளுக்கு விளங்கி இருக்கின்றது. வடிவாக விளங்கி படித்து கொள்ளுங்கோ. அப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்ன இந்த வீக்க சுருக்க இடைவெளியினுடைய விளக்கத்தை கேட்ட மாணவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.